ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பர்னர் க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணலன்னா பாத்திரம் எப்படி ஆகுன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா பாத்திரம் எந்த மாதிரி கரை பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த விறகு அடுப்பில் நம்ம சமைக்கும்போது எந்த அளவுக்கு கரை படியுமோ அதே மாதிரி பாத்திரம் வந்து இப்போது கருப்பாகிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி ஆகிருக்கு. பாத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கருப்பாக விறகு அடுப்பில் சமைச்சா இந்த மாதிரி கறி பிடிக்குமோ அதே மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக எல்லா ஃப்ளேம் வந்து எல்லா சைடும் ப்ளூவாக எரியும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும் எல்லோவாக எரியுது பாருங்கள். இதுதான் நமக்கு அந்த மாதிரி பிளாக் ஆகும். மற்றதெல்லாம் ப்ளூவாக இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கு அந்த மாதிரி கரை படியுது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பர்னர் ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒன்றா எல்லாம் சேர்த்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லெமன் பாதி சைஸ் லெமன் எடுத்து இதுக்குள்ளே வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த லெமன் ஜூஸை வந்து இந்த தண்ணியில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த சோடா மாவு சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த தண்ணி கொதிக்க அந்த பர்னருக்குள்ளே அந்த ஹோல்ஸில் எல்லாம் இருக்கிற எண்ணெய் அப்புறமா மற்ற அழுக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது நல்லா கொதிக்கணும். நான் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் நம்ம கை சூடு தாங்குகிற அளவுக்கு சூட்டில் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற நார் வச்சு நான் அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு இருக்கிறதுனால க்ளீனாக ரிலீஃப் ஆகிட்ருக்கும். அது எல்லா அழுக்கும் ரிலீஃப் ஆகிடும் சீக்கிரமாகவே. ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக நம்ம தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து நான் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தையும் நான் கழுவி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அந்த கருப்பாக இருந்த கரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் அதே மாதிரி வச்சு உங்களுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு வந்து கரை படியுதா இல்லையாங்கிறது நீங்கள் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ பாத்திரத்தை எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருந்த அந்த கரை இல்லாமல் நமக்கு க்ளீனாக நார்மலாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பர்னர் க்ளீன் பண்ணிட்டதுனால இப்போ பாத்திரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும், க்ளீனாக